ஆளுநரை தேசிய மகளிர் ஆணையக்குழு சந்தித்திருக்கும் முக்கிய செய்தி இது. சற்று நேரத்திற்கு முன்னர் 7 மணி நேர விசாரணை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையக்குழு, மம்தா குமாரி, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி உள்ளிட்ட பலர் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்திய பின்னர் அந்த தேசிய மகளிர் ஆணையக்குழு தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்தித்திருக்கும் முக்கிய நிகழ்வு இது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். விசாரணை சற்று முன்னர் தான் நிறைவடைந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழக பாலியல் கொடுமை தொடர்பான விசாரணை தேசிய மகளிர் ஆணையக்குழு தற்போது தமிழக ஆளுநரை சந்தித்திருக்கும் முக்கிய செய்தி வந்திருக்கிறது. உங்கள் கூடுதல் விவரங்களை நீங்கள் தரலாம் சுப்பிரமணியன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த விசாரணை குழுவினர் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சென்று விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த விசாரணை 7 மணி நேரம், சுமார் 7 மணி நேரம் வரை நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை, முதற்கட்ட விசாரணையை முடித்துவிட்டு ஆளுநர் மாளிகைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் சென்றிருக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்து தற்போது பேசி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருப்பவர் ஆளுநர் தான். அதனால் ஆளுநர் RN ரவியை தற்போது சந்தித்து தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்தும் தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வை நடத்தியதாக கூறப்படுகிறது. அந்த ஆய்வின் தொடர்ச்சியாகத்தான் தற்போது ஆளுநர் RN ரவியை தற்போது தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் சந்தித்து பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்கள் உடனடி விளக்கமான தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.